என் அன்பார்ந்த பெற்றோர்களே, இந்த டிசிஷன் மேக்கிங் என்ற ஒரு திறமை இருக்கிறது. ஆங்கிலத்தில் டிசிஷன் மேக்கிங் என்ற ஒரு திறமைக்கு என்ன அர்த்தம் தமிழில் என்றால், முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஸ்கில், ஒரு டாக்ட், ஒரு திறமை. பெற்றோர்கள் பல காலங்களில் பல காலகட்டத்தில் பலவிதமான முடிவுகளை எடுக்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமான முடிவு எந்த துறையை தேர்ந்தெடுப்பது தம் குழந்தைகளுக்கு என்பது பற்றிய ஒரு முடிவு. போன எபிசோடில் நான் சொன்னேன், 5 ஆண்டுகள் கழித்து எந்த துறை வளரப்போகிறதோ அந்த துறையில் நம்ம குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது பணத்தை மூலதனம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாம் அந்த ஷேர் மார்க்கெட்டை பார்த்துட்டே இருப்பாங்க. அன்றைக்கு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய இண்டெக்ஸ் எப்படி போகுது, ஏறுதா குறையுதா, எந்த துறையில் வளர்ச்சி இருக்க போகிறது, அந்த துறையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் என்னென்ன, அந்த நிறுவனங்களில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க என்று அறிந்து கொண்டு தாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் அவர்கள் நிறைய லாபம் ஈட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மனநிலை வேணும் நம்ம குழந்தைகளை வளர்க்கும் பொழுது. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், எதுக்காக சம்பாதிக்கிறோம், எதுக்காக சொத்து வாங்குகிறோம், எதுக்காக வீடு கட்டுறோம்? குழந்தைகளுக்கு தானே. ஒரு நிரந்தரமான ஒரு சொத்து இருக்குன்னா அது கல்வி என்று தான் பல பேர்கள் சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, பணத்தை சேமிப்பதற்கு, பணத்தை முதலீடு செய்வதற்கு எந்த ஒரு புத்திசாலித்தனமாக நடந்து கொள்கிறோமோ அதே போன்று கல்வித்துறையில் வரக்கூடிய மாற்றங்களை எல்லாம் பெற்றோர்கள் பார்த்து வர வேண்டும். நியூஸ் பேப்பரில், டெலிவிஷனில் பல நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க, வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. நிறுவனங்களிலும் சரி, பள்ளிக்கூடங்களில் பல பத்திரிகைகள் வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க, கேரியர் பிளானிங், அதெல்லாம் பார்க்கணும். பல பத்திரிகைகளில் இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த காலகட்டத்தில் எந்த காலேஜில் எந்த மாதிரியான படிப்புகளை கொடுக்கிறார்கள் என்று அவர்கள் விடாவரியாக போடுறாங்க. அதை நம்ம நோட் பண்ணிகிட்டே வரணும். அந்த அறிவு கண்டிப்பாக தேவை. அது குழந்தைகளுக்கு கிடைக்காது, அது இருக்காது, ஏன்னா மனப்போக்கும் கிடையாது. சாதாரணமாக ஒரு டீனேஜ் குழந்தை எதை வச்சு முடிவு பண்ணுவான் தெரியுமா? தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்த காலேஜுக்கு போகிறாங்களோ, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்த துறையை நோக்கி போகிறார்களோ தானும் அங்கே போய் சேரணும்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் அந்த மனப்பக்குவம் இல்லாமல் அந்த குழந்தைகள் செய்வது நியாயம், அதுதான் இயற்கை. ஆனால் பெற்றோர்கள் அப்படி செயல்படக்கூடாது. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு +2 முடித்த உடனே இன்ஜினியரிங் மெடிக்கல்னு போனாங்க. 10th முடித்த உடனே பயாலஜி குரூப்பு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புன்னு கேட்டு வாங்கினாங்க. அண்மை காலங்களில் பார்த்திங்களன்னா, ஏற்கனவே போன எபிசோடில் சொன்ன மாதிரி வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறைகள், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் ஸ்டடீஸ் என்ற துறைகள் பிரபலமாகி கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, அண்மை காலங்களில் ஜேர்னலிசம் எடுத்துவாங்களேன், இந்த செய்தித்துறை. இன்றைக்கு எத்தனை சேனல்ஸ் வந்து பாருங்கள். நீங்கள் டெலிவிஷன் ஆன் பண்ணிங்களான்னா நம்ம இந்த கேளிக்கைகளுக்காக சில சேனல்ஸை நம்ம பார்ப்போம். கதைகள் இருக்கும், ஒரு சிறு சிறு நாடகங்கள் இருக்கும், இல்லது வந்து சின்னத்திரையில் சீரியல்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கடந்து பார்க்கும் பொழுது இந்த நியூஸ் அவர் டிபேட் என்று நடக்கும். ராத்திரி 9 மணிக்கு அன்றைக்கு இருக்கக்கூடிய நாட்டு நடப்புகளை பற்றி பல பேர் விமர்சனம் செய்வார்கள். இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் என்று சொல்வார்கள். அதாவது ஏதோ ஒரு சிறிய ஒரு ஐடியா கிடைக்குது, இல்லை ஏதோ ஒரு தகவல் கிடைக்குது, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, துப்பறிதல் என்று சொல்லுவார்கள். அதை எடுத்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு ஸ்டோரியை ரைட் பண்ணுறாரு. அண்மை காலங்களில் எத்தனையோ விதமான ஊழல்களை பற்றி நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவு முறையில் வரக்கூடிய பிரச்சனைகள், இப்போ கிரிக்கெட்டில் என்ன மாதிரி நடக்குது, சில மாற்றங்கள், இப்போ ஜிஎஸ்டி என்று ஒரு ரெவென்யூ டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க இல்லையா, அது பற்றி பலவிதமான நிகழ்ச்சிகள் நடக்குது, பலவிதமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா. அந்த ஜேர்னலிசமுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது, ஃப்யூச்சர் இருக்க போகிறது.
முன்னாலெல்லாம் நான் ஒரு பிஏ லிட்ரேச்சர் படித்தேன், பிஏ தமிழ் படித்தேன் என்றால் ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக தான் போக முடியும், ஒரு டீச்சராக போக முடியும் என்ற நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு எழுத்துத் துறையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பு காத்திருக்கிறது. அதை நம்ம யோசனை பண்ணணும். அது மட்டுமல்ல, சட்டப்படிப்புன்னு எடுத்து பாருங்களேன். ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டப்படிப்புன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான காலேஜில் போய் படிப்பாங்க. படிச்சுட்டு ஒரு சிவில் கோர்ட்லேயோ கிரிமினல் கோர்ட்லேயோ ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சட்டப்படிப்பு வேறு, இன்றைக்கு தேவையான சட்டப்படிப்பே வேறு. இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் என்று சொல்கிறார்கள், ரைட் டு இன்ஃபர்மேஷன் சொல்கிறார்கள், ரைட் டு எஜுகேஷன் என்று சொல்கிறார்கள். இந்த துறையெல்லாம் இன்றைக்கு வளர்ந்து விட்டன. சட்டப்படிப்புலையும் இன்றைக்கு படித்துவிட்டு பல கோடி ரூபாய் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே பெற்றோர்கள் என்ன செய்யணும்? அன்றாடம் எப்படி ஒரு ஷேர் மார்க்கெட்டை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறோமோ அது மாதிரி வாட்ச் பண்ணணும். இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்கள் குழந்தை 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் அல்லது 25 வயசு 30 வயசில் எவ்வளவு சம்பாதிக்க போகிறாங்க, அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்க போகிறது என்றது எப்போ முடிவு பண்ணுறாங்க தெரியுமா? இந்த கேள்விக்கு பதிலோடு நீங்கள் காத்திருங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.